சொத்து தகராறில் அப்பாவின் இரண்டாவது மனைவியை மகன் கொலை செய்து உடலில் கல்லை கட்டி கிணற்றில் வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் துறிஞ்சிப்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த பழனிவேல் என்பவர் குடும்பத்தை பிரிந்து ஜெயக்கொடி என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் சித்தி ஜெயக்கொடிக்கு சொத்தில் பங்கு தர விருப்பமில்லாத பழனிவேல் முதல் மனைவியின் மகன் பிரகாஷ் ஜெயக்கொடியை அடித்து கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றார். இதனைத் தொடர்ந்து வளத்தி போலீசார் பிரகாஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை கோயம்பேட்டில் 46 லட்சம் ரூபாய் பணம் வழிப்பறி செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியைச் சேர்ந்த பழக்கடை உரிமையாளரான சாந்தகுமார் என்பவருக்கு வசீம் என்பவர் 46 லட்சம் ரூபாய் தர வேண்டி இருந்துள்ளது. இதனை பெற்றுவர தன்னிடம் பணிபுரிந்து வரும் நாராயணன் என்பவரை சாந்தகுமார் அனுப்பியிருக்கிறார். பணத்தை வாங்கிக் கொண்டு திரும்பிய நாராயணனிடமிருந்து இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் வழிப்பறி செய்து சென்றுவிட்டதாக நாராயணன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பணம் வழிப்பறி செய்யப்பட்டதா அல்லது நாராயணன் முறைகேடு செய்துள்ளாரா என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை வாடிப்பட்டி அருகே துர்க்கையம்மன் கோயில் திறப்பு விவகாரத்தில் மீண்டும் இருதரப்பினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் மேட்டு நீரேதான் கிராமத்தில் உள்ள துர்க்கையம்மன் கோயில் இருதரப்பினர் பிரச்சனையால் அடைக்கப்பட்டது. தற்போது நீதிமன்ற உத்தரவுப்படி 6 மாதங்களுக்கு பின் கோயில் திறக்கப்படும் போது மீண்டும் இருதரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு கைகலப்பு ஏற்பட்டது. பின்பு போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு பின் இருதரப்பினரும் கோயிலில் வழிபட அனுமதிக்கப்பட்டனர். மதுரை மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மின்சார வாரியத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் ஒப்பந்த ஊழியர்கள் 2021 சட்டசபை தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகளின்படி ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த ஊழியர்கள் தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்களை கைது செய்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.